மிகுதி இருக்கிறது வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வாய்ப்பு மட்டும்தான் அரசாங்கத்துக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை தற்போதைய சூழலில். ஏன்னா கேவலமான செயல்பாடுகளால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள். ஒரு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, அவனுக்கு மட்டும்தான் இருக்கு போல கீழே, அதை தூக்கி காட்டியிருக்கிறான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுற்றுலா அப்படின்றது குறிப்பாக அந்த சுற்றுலாத்துறையில் ஃபீட்பேக் வெளிநாட்டவர்கள். இப்போ சாதாரணமாக நீங்கள் எத்தனையோ வீடியோக்களில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு அந்த பொருள் அவங்க நிறைய பேர் பாவிச்சவங்க, நான் இது வாங்கினேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதையே நம்பி நீங்களும் வாங்கியிருப்பீங்க இல்லையா? சிலர் அதே வீடியோ அதே மாதிரி இந்த பொருள் நான் வாங்கினேன், இது நல்லதில்லை, வாங்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அதை வாங்காமல் விட்டுருப்பீங்க. அப்படி நான் நல்ல வேலை வாங்க போனோம், மிஸ் பண்ணிட்டோம், நல்ல வேலை வாங்கிடல அப்படின்னு நினைப்பீங்க. அது எப்படி? அதான் ஃபீட்பேக். ஒருத்தங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு அவங்க தரக்கூடிய அந்த தகவலை வச்சு நாம் அதை மதிப்பிடுறோம். அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா துறைக்காக வரக்கூடியவங்க, சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவங்க நிச்சயமாக ஃபீட்பேக் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு யூடியூப்பில் அடித்தாலும், ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் அடித்தாலும் அதை பற்றின ஃபீட்பேக் வரும். நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இலங்கைக்கு போனோம், இலங்கையில் இப்படி இந்த மாதிரி இருக்குது, இந்த ஏரியா இருக்குது, இது நல்ல ஏரியா, இது கெட்ட ஏரியா, இங்கே விசிட் பண்ணுங்கள், இங்கே சாப்பிடுங்க, அப்படி இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க நிறைய வெளிநாட்டவர்கள். இப்போ இதே சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி கேவலமான ஒரு சில ஜென்மங்களால் இதை இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் காட்டி இந்த மாதிரி ஆகும்போது இதை அவங்களுடைய சோஷியல் மீடியாக்கள் இலங்கைக்கு போனோம், இலங்கையில் எப்படி சீப்பாக நடந்து கொண்டாங்க, கேவலமாக நடந்து கொண்டாங்க, எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, பாதுகாப்பு இல்லை, இதே நாங்கள் இப்போ தனியாக ஒரு பெண் தனியாக யாரும் ட்ரிப் வந்துடாதீங்க, இலங்கையில் இந்த ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பெயரும் உருவாகும். அதே மாதிரி இப்போ தனியாக நிறைய நம்ம நாட்டில் தான் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதால பெண்கள் தனியாக போகிறது கூட பயப்படுவோம். இப்போ வெளிநாடுகளில் வெள்ளைக்காரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக தான் ட்ரிப் அடிப்பாங்க, கூடுதலாக தனியாகவே சோலோ ட்ரிப் தான். சிலர் பார்ட்னர்ஸோடு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க, சிலர் தனியாகவே சோலோ ட்ரிப் வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா சோலோ ட்ராவல்ஸர்லாம் பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க, தனியாக போக முடியாது, இலங்கைக்கு தனியாக போனால் பிரச்சனை, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வில் பயத்தை உண்டாக்கிச்சுன்னா அந்த மாதிரி ட்ரிப் வரவங்க தவிர்த்து கொள்வாங்க. அதே மாதிரி குடும்பங்களாக வரக்கூடியவங்க கூட, குழந்தைகள், குடும்பம், மனைவி, மக்கள், கணவன் வரக்கூடியவங்க கூட யோசிப்பாங்க ஒரு செகண்ட், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா, அப்போ நம்ம எங்கேயாவது தனியாக நம்ம போய் மாட்டிக்கிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ. எத்தனையோ படங்கள், எத்தனையோ காட்சிகள், இந்த மாதிரி விடயங்கள் நடக்குது இல்லையா? இப்போ அதெல்லாம் கெஸ் பண்ணி என்ன செய்வாங்க, வாரத்தை தவிர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்நிய செலவாணி இந்த இதில் வாரது அப்படியோ நக்கிட்டு போயிடும் அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்ல சிவியரான ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் சோஷியல் மீடியாக்களில் நிச்சயம் பகிரப்படணும். அதே போல் அரசாங்கம் இந்த மாதிரியான சூழல்களில் டூரிஸ்டையும் இழந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிறது வெளிநாட்டு தொழிலாளர்கள் மட்டும்தான். அதே வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமையும் இன்னும் வர ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டுருக்குது. தொழிலாளர்களுடைய நலன் கருதி செயல்படக்கூடிய அளவுக்கு இந்த வருடமும் வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு நம்மளுக்கான சாத்தியக்கூறும் இல்லை. போன வருடமும் அப்படி தான், இந்த வருடமும் அதே நிலைமை தான். இப்போது எங்களுடைய இந்த புதிய அரசாங்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களையும் புறக்கணிச்சுக்கிட்டே போனாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்டோடைய வருவாயும் இல்லை. கடைசியில் வெளிநாட்டு தொழிலாளர்களும் ஒரு பக்கம் கொல்லப்படுறாங்க, ஒரு பக்கம் நாடு கடத்தப்படுறாங்க, ஒரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கப்படுறாங்க, சம்பளம் சரியாக கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து முகம் கொடுத்தாங்கன்னா கடைசியில் எங்களுடைய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பக்கத்தாலையும் வெளிநாட்டு அந்நிய செலவாணிகள் வாரது மொத்தமாகவே குறைஞ்சிடும். குறிப்பாக இப்போதைக்கு வரைக்கும் நாட்டுடைய முதுகெலும்பாக நாட்டை இன்னைக்கு வரைக்கும் விழாமல் தாங்கிட்டு இருக்கிறது வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான். ஆனால் அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பு, சரியான ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படாத பட்சத்தில் நிச்சயமாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் ரீதியாக அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் குறையும்.
ஏன்னா இப்போ கூட பாருங்கள், நம்ம இப்போ நிறைய பேர் இல்லை நம்ம நாட்டுக்கு அனுப்பணும், அரசாங்கத்துக்கு அனுப்பணும், காசை வந்து நம்ம இல்லீகலாக அனுப்பக்கூடாது, நாட்டுக்கு தான் அனுப்பணும், பேங்க் மூலமாக தான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க கூட சில நேரங்களில் மனம் மாறலாம். இவனுங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு அனுப்பி என்ன கிடைச்சது நம்மளுக்கு, சரி நம்ம இந்த பிளாக்ல அனுப்பிடலாம், சரி ஒரு 100 ரூபாய் 200 அதிகமாக கிடைக்குது, சரி அதுலையாவது அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி பணம் அனுப்புறதுல கூட மக்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பணம் அனுப்புறதுல புறக்கணிப்பு, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்காததால், அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை யாரும் தீர்த்து வைக்காததால் அதில் பிரச்சனை, அதோடு சேர்ந்து இங்கேருந்து தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய சம்பளங்கள் கிடைக்காம நாடு கடத்தப்படுறாங்க. அப்படி இருக்கிறதால தொடர்ந்தும் பிரச்சனை மேலே தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வார மக்களுடைய எண்ணிக்கையும் குறையும். இங்கே இருந்து போகிறவங்களும் தன்னுடைய சம்பளம் இல்லாமல், தனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நாட்டுக்கு போகும்போது வெளிநாடுன்றதை அவங்களும் மறந்துடுவாங்க. இலங்கை அரசாங்கம் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னும் முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள். அதே மாதிரி விஜித ஹேர அமைச்சர் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் தேவையில்லாத ஒரு பதவி. அவர் வந்து வேறு யாருக்கு சரி ஒருத்தருக்கு சரி கொடுக்கலாம் அந்த பதவி. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய பதவி இருக்குது, அவங்களுக்கு அதை பார்க்கவே நேரம் இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகக்கு பின்னால் அவருக்கு தெரிகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படி இருக்கிறதால தயவு செய்து விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களே, நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது ஒருத்தட்ட இந்த பதவியை ஒப்படைங்க. வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னொரு அமைச்சராவது இருந்து பார்க்கட்டும். எல்லாத்தையும் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணினா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் விஜித ஹேரத் அமைச்சருடைய வாயால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான எந்த ஒரு கருத்துக்களும் எந்த ஒரு பேச்சுகளும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதா பார்த்ததே இல்லை, மீடியாக்களில் வெளிவந்ததும் இல்லை. இப்படியே போச்சுன்னா வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாக மாறும். இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக இது சம்பந்தமாக நிச்சயமாக கவனத்தில் எடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.